நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்று இந்த நிகழ்ச்சியில என்னோடு உரையாட இருப்பவர் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன், லிபர்டி தமிழ் ஜீவசகாப்தன். வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் சார். வணக்கம். இன்று நான் படித்த சில செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். உங்களோட அது தொடர்பாக உரையாட விரும்புகிறேன். அதனால அந்த உரையாடல்ல பங்கு பெற காலையிலேயே இணைந்தமைக்கு நன்றி. தினம் ஆபீஸ்ல பல நாட்கள் பேசிட்டு இருந்திருக்கிறோம். ஆனா இது ஒரு புது அனுபவமாக இருக்குது. கரோனா பாதிப்பு அதிகரிப்பு, தமிழக தலைமைச் செயலர் எச்சரிக்கை அப்படிங்கிற செய்தி எல்லா நாளிதழ்கள்லயும் இன்று பார்க்க முடியுது. பாதிப்பு அதிகரிச்சிருக்குது. அதற்கான மூல காரணத்தை கண்டறிந்து சீர் செய்ய முடியல அரசால. ஆனா மக்கள் அதை செய்யவில்லை என்றால் நடவடிக்கை, இதை செய்யவில்லை என்றால் நடவடிக்கைன்னு எச்சரிக்கை வந்துகிட்டே இருக்குது. எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இந்த விஷயத்துல நம்ம தனிப்பட்ட முறையில எல்லாருடைய உயிர் சார்ந்த விஷயம், நம்ம உயிர் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, நம்ம பழகிற நண்பர்கள் சார்ந்த விஷயமும் கூட. அதனால அந்த முகக்கவசம், அந்த கையை அடிக்கடி கழுவுறதுங்கிறத வேற வழியே இல்லாம நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இடையில கொரோனா குறைந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, குறையவே இல்லை, அரசு அப்படி சொல்லிருச்சு, குறைஞ்சதா சொல்லிருச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப திருப்பி அதிகரிக்குதுங்கிறாங்க. இல்ல எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காக இப்படி எலெக்ஷனை தள்ளி போட பிளான் பண்றாங்கிறாங்க. எல்லாமே நமக்கு ஊகமா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கொரோனா இன்னும் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் உண்மைதான். ஏன்னா நம்ம நண்பர்கள் அவ்வப்போது அவங்களுக்கு அந்த டெஸ்ட் பாசிட்டிவா அமையுது அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருந்தா கொரோனா பாசிட்டிவா இருந்தா கூட நெகட்டிவ்னு சொல்லி சும்மா ஐசோலேட் மட்டும் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாள் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்கிறாங்க. அரசு இது சரியா செய்யலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுடைய உயிர் சார்ந்த விஷயங்கள்னால வேறு வழியே இல்லாம நம்ம எல்லாருமே ஒரு காலையில இருந்துச்சு பல் துலக்குவது போல இந்த கொரோனானா முகக்கவசம் அணிந்து கொள்வது, கை கால்களை தூய்மையா வைத்துக் கொள்வதுங்கிற மாதிரி இருந்துக்க வேண்டியதான், வேற வழியே இல்லை. அந்த தடுப்பூசியை பொறுத்தவரையும் இப்ப எல்லாருமே போட்டுக்கிறாங்க. 45 வயதுக்கு மேற்பட்டவர்களே போடலாங்கிற மாதிரி வந்துருச்சு. அது சைடு எஃபெக்ட் இல்லைங்கிற மாதிரி தான் பலரும் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க போட்டுக்கிறது மட்டும்தான் இதுங்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த மந்தை எதிர்ப்பு சக்தி அது போக போக வந்துருங்கிறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப அது கொஞ்சம் வந்திருக்கிறதா பாக்குறேன். கொஞ்சம் ஓரளவு நம்ம எல்லாருக்குமே வந்துகிட்டு இருக்கிறதா தான் பாக்குறேன். ஏற்கனவே வந்துட்டு போனவங்க சதவீதத்துல மீண்டும் வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாயிருக்கும். அப்புறம் மக்கள்கிட்ட தொடர்ச்சியா சொன்னதுனால அந்த முகக்கவசம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்றதுனால அந்த தொற்றுங்கிறது பரவுற விதமும் குறைஞ்சிருக்கு. ஆனா அந்த 2வது அலையை பொறுத்தவரையும் ஒண்ணு சொல்றாங்க, அந்த முதல் அலையை விட இந்த உருமாறிய கொரோனா ரொம்ப நச்சுத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வருது. பரவுற விதம் வேணா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் நச்சுத்தன்மை குறைவுங்கிறதும் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டை விட மகாராஷ்டிரா எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கிறதா தகவல் வருது. கடந்த முறையும் மகாராஷ்டிரா தான் பாதிக்கப்பட்டது, இந்த முறையும் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். ஆனா பொது முடக்கம்ங்கிறது திருப்பி போட மாட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அது பெரிய லெவல்ல பொருளாதாரத்தை பின்னுக்கு இழுத்துறதுனால பொது முடக்கம்லாம் போட மாட்டாங்க, நம்மளா சுய கட்டுப்பாடா இருந்துக்க வேண்டியதா அப்படிங்கிறதுதான் பலருடைய அறிவுரையா இருக்கு. இன்னொரு பொது முடக்கத்தை நாடு தாங்காது அப்படிங்கிற நிலைமையில தான் அரசு தரப்பிலேயே அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதாகத்தான் தெரியுது. பேசிட்டு இருக்கிறோமே நாம முகக்கவசம் போடவில்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சிலர் நினைக்கிறாங்க. சில கமெண்ட்ஸ்லயும் அது வருது. நாங்க எங்களுடைய அறைகள்ல தனி ஆளாக உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க கிட்ட நம்ம சொல்லிக்க வேண்டியது. ஆமா, இப்ப இந்த அறையில யாருமே இல்ல, நான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன், யாருமே இல்ல. உங்களுடைய வீட்டுல ஒரு அறையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் என்னுடைய வீட்டுல ஒரு அறையில உட்கார்ந்து இருக்கிறேன். பக்கத்துல மனிதர்களே இல்ல, பக்கத்துல மனிதர்களே இல்ல. 2 பேரும் நேரில் சந்தித்து இந்த உரையாடலை நடத்தவே இல்லை. ஆமா. அடுத்த செய்தி, வீதி வீதியாக சென்று தேர்தல் பிரச்சாரம், ஊழல்வாதிகளால் நடத்தப்படும் ஊழல் அமைச்சரவை தான் அதிமுக ஆட்சி அப்படின்னு மு.க. ஸ்டாலின் கிருஷ்ணகிரியில பேசும்போது கடுமையான வார்த்தைகள்ல திட்டி இருக்கிறாரு அப்படின்னு தாக்கி இருக்கிறார் அப்படின்னு செய்தி சொல்லுது. 234 இடங்கள்லயும் நாம தான் வெற்றி பெற போகிறோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஹைலைட் அவர் பேச்சுல, இதுவரை இருந்த அரசுகளிலேயே ஊழல் மிகுந்த அரசு 91ல இருந்து 96 வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அரசு தான். ஆனா இப்போ அதையெல்லாம் தாண்டி விட்டது இந்த 4 வருட ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்கறீங்க அத? 91, 96ங்கிறது கிட்டத்தட்ட
இனிமே ஜெயலலிதாவே கிடையாதுங்கிற அளவுக்கு 96ல ரிசல்ட் வந்துச்சு. அந்த இதுல ஒரே பேசுபொருள் சொத்து குவிப்பு வழக்கு இவ்வளவு ஆடம்பரமா திருமணம் பண்ணிட்டாங்கிறது தான் 96ல மிகப்பெரிய பரப்புரையா இருந்தது. காங்கிரஸ்ல இருந்து மூப்பனார் பிரிவதற்கு காரணமா இருந்ததும் 91 டு 96 ஆட்சி தான். இப்படி பல்வேறு விஷயங்கள அதிர்வுகளை ஏற்படுத்தியது. அதனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட ஆட்சிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அந்த அந்த ஆட்சியில சொத்து குவிப்பு வழக்கு, அவங்க மீது வைக்கப்பட்ட அந்த விமர்சனம், அந்த வழக்குகள் தான் கடைசி வரையும் அவங்க மரணம் வரையும் துரத்துச்சு. இன்னும் சொல்ல போனா இப்ப கூட அவங்க இறந்ததுனாலதான் அவங்க அந்த வழக்குல இருந்து வேறு வழி இல்லாம விடுபட வேண்டிய வேண்டிய சூழல் வந்துச்சு. அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியா இன்னும் சசிகலா அம்மையார் இருக்கிறாங்க. ஆகவே 91, 96 ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அது தமிழ்நாட்டு மக்களே அந்த ரிசல்ட் 96ல தந்தாங்க. ஜெயலலிதா அம்மையாரே தான் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியுற்ற நிலையெல்லாம் பார்த்தோம் நம்ம. தனிப்பட்ட செல்வாக்குல 4 பேர் வெற்றி பெற்றதையும் பார்த்தோம். ஆகவே அந்த விமர்சனம்ங்கிறது அதை பெரும்பாலும் யாரும் மறுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அந்த விமர்சனங்கிறது பலரும் வச்சதுதான் தமிழ்நாட்டு மக்களே அதுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த கோர்ட்டு கேஸ் அது பழைய கதைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு தொடர்ந்தது. அதை விட ஊழல் ஆட்சின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவரு அதாவது இப்ப உள்ள விஷயத்துக்கும் அப்ப உள்ள விஷயத்துக்கும் என்னன்னா, அப்போ ஒரு விஷயம் வந்து சேர்றதுக்கு கால அளவு உண்டு. இப்ப எல்லாமே டிஜிட்டல்ங்கிறதுனால உடனே தெரிஞ்சிருது. இப்போ அந்த குறிப்பா அந்த அறப்போர் இயக்கம், சட்ட பஞ்சாயத்து இயக்கம் போன்ற அமைப்புகள்லாம் குறிப்பா அவங்க ஒரு கட்சி சார்பற்று இந்த ஊழல்களை வெளிக்கொணர்வது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அமைச்சர்கள் ஊழல் எல்லாவற்றையும் அவங்க துணிச்சலா உடனே வெளிப்படுத்திடுறாங்க. இப்ப இந்த வேட்புமனு தாக்கல் செஞ்ச அடுத்த நிமிஷம் விஜயபாஸ்கருக்கு எப்படி இவ்வளவு சொத்து, எவ்வளவு கடன் அப்படின்னா, கடந்த தேர்தலில் அவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சப்ப எவ்வளவு சொத்து, எவ்வளவு கடன், அது எப்படி இத்தனை ஆண்டுகால இத்தனை மடங்கு அதிகரிக்கும்னு அறப்பூர் ஜெயராமன் போன்றவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி அந்த காலகட்டத்துல இருந்திருக்குமான்னு தெரியல. அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ரொம்ப குறைவு தானே. ஊழல் ஒழிப்பு இயக்கங்கள், இந்த ஆர்டிஐ அமைப்புகள் இவங்கெல்லாம். அதனால இப்ப எத்தனை காலம் இது நடந்துகிட்டு இருந்ததுங்கிறத விட இப்ப எல்லாமே ஸ்பீடா மக்களுக்கு தெரியுது. அது நாளை பின்ன திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இதே அதிமுக ஆட்சி தொடர்ந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இன்னைக்கு உடனுக்குடன் வந்துடும். ஆனா என்ன கொஞ்சம் நம்பகத்தன்மையான்னு மட்டும் நம்ம சோதனை செஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாத்துலயும் அரசியல் இருக்கிறதுனால இந்த டிஜிட்டல் வேர்ல பொய்யும் வதந்தி, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எல்லாம் சேர்ந்து பரவுது. அந்த எச்சரிக்கை உணர்வை மட்டும் நம்ம கவனத்தோட பார்க்க வேண்டியது இருக்கு. அதான் உண்மை வீட்டுக்கு வாசல்ல செருப்பை மாட்டுவதற்கு முன்னால போய் உலகத்தை சுற்றி விடுகிறதுன்னு அந்த ஆபத்து இருக்கு. ஏன்னா தனிப்பட்ட அமைச்சர்கள் ஊழல் செய்யறாங்க செய்யலைங்கிறது 2வது விஷயம். ஆனா இவங்களை தாக்கணும், இவங்களை காலி செய்யறது மட்டுமே அசைன்மெண்ட்னு சொல்லி சில குரூப் எல்லாம் உருவாயிருக்காங்க. அது டிஎம்கேவை தாக்குறதுக்குன்னு ஒரு அசைன்மெண்ட், ஏடிபியை தாக்குறதுக்குன்னு அசைன்மெண்ட். அது ஒரு சம்பளமா போறதுனால அவங்க எப்ப தப்பு செய்வாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க சூழலும் உருவாயிருச்சு. அதனால இந்த கண்காணிப்பு குழுக்கள் ஊதியத்தோடு நியமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமா, அது வெளிப்படையா தெரியுதே. அது இவங்க ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அமைஞ்சு போச்சு. அவங்க செய்வதை எடுத்து காமிப்பதுங்கிறது ரொம்ப சிறப்பு. பட் எப்படா மு.க. ஸ்டாலின் ஒரு வார்த்தையை தப்பா சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு காலி பண்றது. அதே போல அங்க ஏதாவது நடந்துராதான்னு இவங்க காத்துக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு மாறி மாறி சம்பளம் கொடுக்கப்படுது இல்லைங்களா? அதனால நம்ம தான் ரொம்ப சரி உறுதிப்படுத்திக்க வேண்டிய தேவையில இருக்கிறோம். அதிமுக ஆட்சியில தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது அப்படின்னு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்கிறார் மேட்டுப்பாளையத்துல. அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆட்சியில செய்த சில நலத்திட்டங்களை அவர் சுட்டிக்காட்டி பிரச்சாரம் செய்யறாரு. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உத்திகள் தானே, பிரச்சாரத்தினுடைய உத்திகள் தானே. ஆமா, இந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அப்புறம் தமிழகம் எப்போதுமே அமைதி பூங்காவதான் இருக்கும். மிகப்பெரிய கலவரம், ஒரு பரபரப்பு அடிக்கடி இந்த மாதிரி. ஏன்னா கொஞ்சம் மக்களே சுய ஒழுங்குள்ள மக்கள் தான். இங்க யாரும் ஒரு பொண்ணு ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருந்தாங்கிறதுக்காண்டி கப்பஞ்சாயத்து கூட்டி அடிச்சு கொல்ல மாட்டாங்க. பொண்ணுங்க ராஜஸ்தான் மாதிரி செல்போன் பேசலாமான்னு ட்ரைபிள் பொண்ணை நிர்வாணமா கூட்டிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் மக்களுக்கே ஒரு சுய ஒழுங்கு கண்ணியத்தோடு இருக்கிற மக்கள் தான். அதனால நம்ம துணை முதலமைச்சர் சொல்றது பெரிய வியப்பு இல்லை. இதுக்கு ஏதோ ஒரு அரசு ஆளணும் அப்படிங்கிற அரசோட பங்குங்கிற மாதிரி நான் அதை பார்க்கல. மக்களே பொதுவா சுய ஒழுங்கோடு இருப்பாங்க. அதனால எப்போதுமே சட்டம் ஒழுங்கோடு தான் இருக்கும்.
கோவை குண்டு வெடிப்பை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவல பதட்டமான சூழல் எப்ப நடந்ததுன்னு தெரியல. அது எம்ஜிஆர் ஆட்சியில அந்த மண்டைக்காடு கலவரம் இது மாதிரி விஷயங்கள் தான். அது கூட இங்கு பெரும்பான்மையா இல்லாத சில குழுக்கள் அவ்வப்போது தூண்டி விடுறதுனால நடைபெறதானே ஒழிய, நீங்க பாருங்க கோவை குண்டு வெடிப்புக்கும் இங்க உள்ள கட்சிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அரசியல் கட்சிகளுக்கும் நான் சொல்றது பெரும்பான்மையா மக்களால் நம்பிக்கை பெற்ற கட்சிகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மண்டைக்காடு கலவரமும் பாருங்க, இங்க உள்ள திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ இடதுசாரிகளோ இவங்க தொடர்புபடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா வட இந்தியால மக்களால் அபிமானம் பெற்ற கட்சிகளே இந்த மாதிரி கலவரத்துல அவங்க மந்திரிகள் பேரெல்லாம் அடிபடும். அதனால இங்க சட்டம் ஒழுங்கு எப்பயும் இதாதான் இருக்கும், அமைதி பூங்காவதான் இருக்கும். அப்புறம் நலத்திட்டங்கள் சரியா போய் சேருதுன்னு சொல்றாருல, அது உண்மைதான். எப்பவுமே திமுக அதிமுக பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இலவயங்கள் அந்த நல்வாழ்வு திட்டங்கள் இதை வந்து மேக்சிமம் வந்து அவங்க தடைபடாம பாத்துக்குவாங்க ரெண்டு கட்சிகளுமே. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக காவல்துறை எடுத்த நடவடிக்கை அப்படிங்கிற பெயர்ல வந்து மக்களை பாதித்த சம்பவங்கள் இருக்குதானே இந்த 4 வருடம்? அது இருக்கு. அது தூத்துக்குடி சம்பவம் இருக்கு. தூத்துக்குடி சம்பவம்ல இருந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அது என்னன்னு கேட்டா அது எங்களுக்கே தெரியாதுன்னு சொன்ன இதுவுமே இருக்கு. அவங்கதான் அதை வந்து சட்டம் ஒழுங்கை வந்து வேற மாதிரிதான் பதில் சொல்றாங்களே, அது சமூக விரோதிகள் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதை கடைசி வரை மக்கள் போராட்டம்னு அவங்க அங்கீகரிக்கலையே. இப்ப கூட சிஐஏ போராட்டத்தை அவங்க வந்து 1,00,000த்துக்கு மேற்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களால தேர்தல் அறிக்கையில கூட அது குறித்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்வோங்கிற மாதிரி தானே அவங்களால பேச முடியுது. சிஏஏ சட்டம் வந்து கண்டிப்பா நாங்க எதிர்க்கிறோம்னு கூட அவங்களால சொல்ல முடியல. வேளாண் மசோதா விவசாயிகளுக்கு நல்லதுன்னு தான் சொல்றாங்க. அதனால அது வந்து அவங்களுடைய நிலை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது அவங்க வந்து சொல்ல வைக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம அவங்க இருக்கிறாங்க. அணுகுமுறை தானே விவசாயத்தை வந்து எப்படி வலுப்படுத்துவது அப்படிங்கிறத வந்து பெருநிறுவனங்கள் மூலமாகத்தான் வலுப்படுத்த முடியும்னு அரசு நினைக்குது. அதிமுகவும் அதற்கு ஆதரவாக வாக்களித்தது. இல்ல தனிப்பட்ட விவசாயிகளே அதை பார்த்துக் கொள்வார்கள், உற்பத்தியை பெருக்குவார்கள் அப்படிங்கிறத விவசாயிகள் தரப்புல இருந்து சொல்றாங்க. இதை வந்து அணுகுமுறைகள்ல இருக்கக்கூடிய வேறுபாடு தான். அதனால அதிமுக எந்த நிலை எடுக்கிறதுக்கும் உரிமை உண்டுங்கிறத நீங்க சொல்றத நான் ஏற்கிறேன். ஆனா என்னன்னா அங்க வந்து ஆதரிச்சு வாக்களித்து விட்டு இங்க வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த காலத்துக்குள்ளேயே நாங்க வந்து அதற்காக மீண்டும் பரிசீலிக்கிறோம் அல்லது அவர்களிடம் வேண்டுகோள் வைக்கிறோம் அல்லது இதை சரி செய்கிறோம்னு பேசுவது கொஞ்சம் பல கேள்விகளை அவங்க அதான் சொல்றேன். அவங்க எதுவுமே அவங்களா பேசல. சிஏஏவா இருக்கட்டும், வேளாண் மசோதாவா இருக்கட்டும், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் உட்பட அது எதுவுமே அவங்க எடுத்த நடவடிக்கைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்ப தாமிரபரணி சம்பவமா இருக்கட்டும், ஜெயலலிதா காலத்துல நடந்த அந்த தொழிற்சாலை அடக்குமுறையா இருக்கட்டும், இதுல ஏதோ ஒரு வகையில அந்த ஆட்சிக்கும் அவங்க எடுத்ததுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு உண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஜெயலலிதாக்கும் சரி, திமுக ஆட்சிக்கும் சரி. அதுல அவங்க விளக்கம் கொடுக்கலாம், அது வேற மாதிரி பேசலாம். இதுல இவங்களை நீங்க நீங்க எப்படி பாப்பீங்க? இது எதுவுமே இவங்க எடுத்த முடிவு இல்லையே. எய்தவர்கள் இருக்க அம்பை நோவதே. அதனால அவங்க என்னதான் பண்ண முடியும்? அவங்க நேரடியா விவசாயிகளுக்கு எதிராக எதுவுமே செய்யல. அவங்க நேரடியா தூத்துக்குடி சம்பவத்துல எதுவுமே பண்ணல. அவங்க நேரடியான முடிவு இல்லையா? அவர் ஒரு முதலமைச்சர் நான் தொலைக்காட்சியில பார்த்தும் செய்தியாளர்கள் நீங்க கேட்டப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேங்கிற அளவுக்கு அவர் சொல்றாருன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது? அதனால அவங்க எதுவுமே அவங்களா பேசல. தமிழ்நாடு ஒரு யூனியன் டெரிட்டரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. யூனியன் டெரிட்டரியா இல்ல கார்பரேஷனா தெரியல எந்த அளவுக்கு. ஏன்னா அவர் முதலமைச்சரே அப்படி சொல்றது வந்து ஒருவேளை அவருக்கு பரிதாபப்படக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். அந்த சம்பவத்தை நம்ம எப்படி மறக்க முடியும்? அவருடைய உரிமைகளுக்கான குரலையும் நாம தான் எழுப்பணும். ஆமா, கண்டிப்பா எழுப்பி ஆகணும்ல. ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர். ஆமா. சசிகலாவை அதிமுகவில் இணைத்துக் கொள்வது குறித்து பரிசீலிப்போம் அப்படின்னு தந்தி டிவிக்கு ஓ பன்னீர்செல்வம் பரபரப்பு பேட்டின்னு ஒரு செய்தி இருக்குது. அதுல எனக்கு 2-3 சந்தேகம் கேள்விகள் ஜீவா. முதல்ல இருந்தே சசிகலா மேல வருத்தம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னுடைய சந்தேகம் இல்லை, மக்களுடைய சந்தேகத்துக்காகத்தான் இந்த விசாரணை கமிஷனை போடுகிறேன்னு அப்போது நாம் இருவருமே பணிபுரிந்த ஒரு தொலைக்காட்சிக்கு குணசேகரனுக்கு கொடுத்த பேட்டியில சொன்னாரு. அதெல்லாம் ஓகே. ஆனா முதலமைச்சர் வந்து சேர்த்துக்கொள்ள வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் நான்
அவர்கள் இந்த ஏற்பாட்டை, இந்த கட்சியின் ஏற்பாட்டை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் போன்ற ஏற்பாட்டை அவர் ஏற்றுக்கொண்டால் நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் காட்டுறாரு. இது தேர்தல் நேரத்துல அவருடைய தொகுதியில ஒற்றுமையாக நாங்கள் இருக்கிறோம்னு காட்டுவதற்கான ஒரு உத்தியா, இல்ல இயல்பாகவே முதலமைச்சருடைய ரிட்டை மீறி, அவருடைய உத்தரவை அல்லது அவருடைய முடிவை மீறி கட்சியில நான் தான் பொறுப்பு, யூ ஹேவ் நோ சே இன் இட் அப்படின்னு சொல்றாரா? இப்ப அதிமுக பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு தெற்கா பிரிஞ்சு நிக்குது. இப்ப உங்க தெற்குல அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு வரும் அப்படிங்கிற தகவல்கள் தான் கருத்து கணிப்புல இருந்து யாரு கருத்து கணிப்பு எடுத்தாலும் தெற்க அதிமுக ரொம்ப பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிற சூழல் இருக்கு. அதனாலதான் சசிகலா இணைப்பு குறித்து பேசும்போது ஓ பன்னீர்செல்வம் ஆதரவா இருந்தாரு, பாஜகல இருந்த நயினார் நாகேந்திரன் ஆதரவா இருந்தாரு, சிவகாசியை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி ஆதரவா இருந்தாரு, செல்லூர் ராஜு போன்றவங்க எல்லாம் வரட்டும்னு மனசால நினைச்சாங்க, திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவங்க எல்லாம் வரட்டும்னாங்க. இவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க, எந்த தொகுதியை சேர்ந்தவங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும். சம்பந்தமே இல்லாம KP முனுசாமி பேசலாம், அவர் தொகுதி வேற. ஆனா ராஜேந்திர பாலாஜிக்கும் பாஜகல உள்ள நயினார் நாகேந்திரனுக்கும் சசிகலாவினுடைய இணைப்புங்கிறது தேவையா இருக்கு. அப்ப அவருக்கே தேவையா இருக்கும்போது தேனி போடியில இருக்கக்கூடிய நம்ம துணை முதலமைச்சருக்கும் தேவையா தான் இருக்கும். அதனாலதான் அவர் ஆரம்பத்துல இருந்தே சசிகலா எதிர்ப்பை கைவிட்டுட்டாரு. அவங்கள நான் கொலை குற்றம் சுமத்தல, நான் மக்களுக்கு அவங்க மேல உள்ள நற்பெயருக்காண்டிதான் உருவாக்குனேங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் இப்ப அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அன்னைக்கு அந்த காலகட்டத்துல அவர் அந்த டோன் எடுக்கலைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தீ குளிச்சுட்டு நிரூபிக்க சொல்றாரு. விசாரணையில அக்னி பிரவேசம் செய்து அவர் அவர் குற்றமற்றவர்ங்கிறத நிரூபிக்க சொல்றாரு. அப்படிதான் சொன்னேன்னு சொல்றாரு. இல்ல இப்ப அவர் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அமைஞ்சு போச்சு. ஏன்னா அது திமுக மிகப்பெரிய அளவுல கையில் எடுத்துச்சு. ஜெயலலிதா மரணத்திற்கு நியாயம் நான் தேடி தருவேன்னு அவர் சொன்னது இப்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே OPS ஏன் அதுல பேசலைங்கிறது இதாயிடுச்சு. ஆக சசிகலா எதிர்ப்பு அப்படிங்கிறது அவரை பொறுத்தவரை யாரையும் எதிர்க்கிறது இல்ல, ஆதரிக்கிறது இல்ல. அந்த நேரத்துக்கு ஒரு பதவிக்கும் ஒரு சர்வைவலுக்குங்கிற மாதிரிதான் அவங்க முடிவு எடுத்தாங்க. பாஜகவோட முடிவு தான் குருமூர்த்தி சொல்லிதான் அவர் எடுத்தாருன்னு குருமூர்த்தியே ஓப்பனா சொல்லிட்டாரு. அதை அவர் மறுக்கவும் இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது அவர் சசிகலாவே அவர் திட்டல, அவரா தர்மயுத்தம் பண்ணல, அவரா கட்சியை உடைக்கணும்னு பிளான் பண்ணல, அவரா விசாரணை ஆணையம் கேட்கல. ஆனா இவங்க எல்லாம் கேட்டு இப்ப எல்லாமே அமைஞ்சிருச்சு. இப்ப என்னன்னு கேட்டா அடுத்த கட்டத்துக்கு அவங்களே நகர மாட்டேங்கிறாங்க. நான் எப்ப சசிகலாவை திட்டுனேன்னு அவங்க கேக்குறாங்க. நமக்குதான் ஒண்ணும் புரியாம இருக்கு. அவராக அமைச்சரவையில சேரல, அவராக துணை முதல்வர் ஆகல, அதையும் சேர்த்துக்குங்க. அவர் செய்யும் செயல்களுக்கு எதுக்குமே அவர் பொறுப்பு இல்ல. அவர் பொறுப்பு இல்ல. மகாராஷ்டிராவை சேர்ந்த வித்யாசாகர் ராவுங்கிற ஒரு ஆளுநர் தான் இந்த அளவுக்கு நம்ம ஆட்சியை காப்பாத்தி இந்த ஆட்சியை கொண்டு போனவர் அவர் தான். அவர் நாளை நமது எம்ஜிஆர் மாதிரி 2 பேர் கையையும் தூக்கி காமிச்சாரு. எங்கேயுமே இந்தியாவில வேற எங்கேயுமே இவ்வளவு ஓப்பனா ஆளுநர் ஒரு கட்சிக்குள்ள போய் 2 குழு பிரச்சனைக்கு தீர்த்து வச்சதா எங்கேயுமே இல்லை. அதனால இதையெல்லாம் நம்ம நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அவர் நான் சசிகலாவை எதிர்க்கவே இல்லை என்று சொல்வது மூலமா. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அமமுக இணைப்பு சாத்தியம் இல்லைன்னு அவரு சொல்றாரு. என்ன கேட்டீங்கன்னா எலெக்ஷன்ல இப்ப அவங்க டைரக்டா எதிரா நிக்கிறாங்க. அதனால தினகரனை சேர்த்துக்கோன்னு சொன்னா இவருக்கு மைனஸ். ஆனா உண்மையான இது சொல்றேன், இவர் தினகரனையும் ஏற்றுக்கொள்ள தயாரா தான் இருப்பார். ஒரு பிரச்சனையும் இல்லை, தினகரனையும் ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏத்துப்பாரு, சசிகலாவையும் ஏத்துப்பாரு. அதனால எதுவுமே விஷயம் கிடையாது. அவங்க சசிகலா அம்மையார் இப்ப நம்ம தலைமை ஏற்றும் நம்ம வந்தும் இப்ப எடப்பாடியை எதிர்த்து நம்ம உள்ள வந்தும் ஒருவேளை வெற்றி பெறலைன்னா நம்மளுடைய அந்த கரிஸ்மாட்டிக் கேள்விக்குட்படுத்தப்படுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அதனால விலகி நிக்கிறேன், என்ன வேணாலும் ஆகட்டும், கட்சியை நம்ம கைப்பற்றிடலாம், கட்சி நம்ம கைக்கு வந்துருங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்க. அதனாலதான் தினகரனும் தனியா நிக்கிறாரு. இவங்க என்னதான் பேசினாலும் சசிகலா இமேஜ்ங்கிறது தினகரனுக்கு தான் போகும், இவங்களுக்கு வராது. அது மட்டும் இல்லாம இந்த வன்னியர் இடஒதுக்கீடுல எனக்கு அந்த பரப்புரையில எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல, புள்ளி விவரங்கள் என்னன்னு தெரியல. அவங்களுக்கு கொடுத்ததுனாலதான் இவங்களுக்கு ரொம்ப குறைவாயிருச்சு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் செய்யறாங்க. அது சரியான கணக்கு இல்லாம எல்லாரும் பேசுறாங்க. இப்ப என்கிட்டயுமே சரியான கணக்கு இல்லை, வன்னியர் மக்கள் எந்த அளவுக்கு படிப்பு கல்வியில எத்தனை விழுக்காடு முன்னேறி இருக்காங்கன்னு. திமுக MP
நம்ம இவரு செந்தில கேட்டீங்கன்னா வன்னியர்கள் 13% இருக்காங்க. டாக்டர் ராமதாஸ் 10.5 சுருக்கிட்டாருங்கிறாரு. அவரும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இவங்க பாமக கேட்கிறாங்க, இல்ல எங்க மக்கள் ஒண்ணுமே இடஒதுக்கீடு அனுபவிக்கல, அந்த 10.5ங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல இருக்குங்கிறாங்க. ஆனா புள்ளி விவரத்தை யாருமே முறைப்படி தரமாட்டேங்கிறாங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு. ஆனா இதை காரணம் காட்டி வன்னியர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இங்க சீர்மரபினர், இங்க உள்ள பிரபலங்கள் உட்பட அந்த தேவர் சமுதாயத்தினர் பலரை ஒரு பயங்கரமான பிரச்சாரத்தை அமமுகவினரும் செய்யறாங்க. திமுக உள்ள சில முக்குளத்தோர் தலைவர்களும் பாத்தீங்களா அந்த தேவர் சமூகத்துக்கு இந்த அதிமுக துரோகம் லட்சம் செய்யறாங்க. இந்த மாதிரியான பிரச்சார வடிவங்கள் எனக்கு உடன்பாடு இருக்காங்கிறது வேற விஷயம். ஆனா யதார்த்தத்துல மக்கள் மத்தியில பெரிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்த போது அந்த சமுதாய மக்களுங்கிறது அதிமுகவோட கோட்டை. திண்டுக்கல் மாயத்தேவர் ஆரம்பிச்சு வச்சதுதான் அதிமுகவே அந்த வெற்றி பயணம். அந்த சமுதாய மக்கள் மத்தியில பெரிய லெவல்ல அவங்க இழப்பாங்கன்னு பேசுறாங்க. அதனாலதான் பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவெல்லாம் அப்பீஸ் பண்ணி ரொம்ப வெளிப்படையா நமக்குள்ள என்ன பிரச்சனைங்கிற மாதிரிலாம் அவரு பேசிக்கிட்டு இருக்காருன்னு நான் பாக்குறேன். ஒரு தேர்தல் அரசியல் இருக்கிறதா பாக்குறேன். அடுத்த செய்தி, நான் அரசியலுக்கு வந்ததால் ரூபாய் 300 கோடி நஷ்டம், மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் வேதனை அப்படின்ற செய்தி. வழக்கமாக அரசியலுக்கு ஆட்சிக்கு வந்தால் லாபம் அதிகமாகும் அப்படின்றது பொதுவான நம்பிக்கை. இவர் அரசியலுக்கு வந்தவுடனேயே 300 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்கிறீங்க இத? வாவு சிதம்பரனார் போன்ற ஒரு மிகப்பெரிய தனவந்தர்கள், வழக்கறிஞர்கள், தமிழ் ஆங்கிலம் ரெண்டிலையும் புலமை பெற்றவங்க, அவங்க மட்டும் பிரிட்டிஷ் அரச ஆதரித்து இல்லை, கண்டுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு வஉசி வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது எங்கேயோ இருந்திருக்கும். எங்கேயோ செக் இழுத்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. சொந்த காசை போட்டு கப்பலை போட்டு இந்த காங்கிரஸ் கட்சி நம்பி ஏமாந்து, இந்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி ஏமாந்து கடைசியில சிந்தாதிரிப்பேட்டையில முருங்கா வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அரசியலுங்கிறத ஒரு ரத்தமாவும் தன் உடம்புல ஓடுற நாடி நரம்பாவும் நினைச்ச வாவு சிதம்பரனார் போன்ற தலைவர்களை முன்னுதாரணமா காமிக்க வேண்டியது இருக்கு. கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தை நட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு இப்ப யாரு அவர் பாவம் மக்களுக்கு நல்லது செய்ய வர சொன்னாரு? அவரு பாவம் ஏதோ இவ்வளவு இது பண்ண, இவங்களோட மைண்ட் செட் பாருங்க. அரசியலுங்கிறது ஓப்பனா பாருங்க எனக்கு நட்டம் இப்படி, அதாவது ஒரு அரசியலை அவங்க ஒரு தொழிலா பாக்குறதுனாலதான் இந்த மாதிரி லாப நட்ட கணக்குகள்லாம் வருது. மக்களுக்காக வந்ததுக்கு அப்புறம் எதுக்குங்க இவங்க இதை பத்தி எல்லாம் அவங்க பேசுறாங்க? இந்த லாங்குவேஜே இவங்க யார் என்பதை காமிக்குது. நான் அரசியலை விட்டே போறேங்கிறாரு ஒருத்தர், பொது வாழ்க்கையை விட்டே போறேங்கிறாரு. இவங்க அரசியல இருந்தும் பொது வாழ்க்கையில இருந்தும், ஏன் ஊடகத்தில் இருந்தும் சொல்றேன், ஊடகத்துறையில இருக்கிறவங்க கூட ஒரு நிறுவனத்தில் இருக்கலாம், நிறுவனத்தில் இல்லாம இருக்கலாம். ஆனா சாகுற வரையும் அவங்க மீடியாக்காரங்க தான். அவங்களால செய்தி பத்தியும் அரசியலை பத்தியும் நினைக்காம இருக்க முடியாது. ஒரு செய்தியாளரே அப்படின்னா ஒரு அரசியல் துறைக்கு வரவங்க எப்படி ஒரு பார்ட் டைமா இருக்கிற மாதிரி இருக்க முடியும், என் பிசினஸ் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்க முடியும்? இந்த லாங்குவேஜ் 10 to 5 டியூட்டி மாதிரி. அது 10 மணிக்கு தலைமைச் செயலகத்துக்குள்ள அந்த முதலமைச்சர்ங்கிற சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டா நான் முதலமைச்சர். சாயங்காலம் 5 மணிக்கு கோட்டையை விட்டு வெளியில போயிட்டேன்னா நான் முதலமைச்சர் இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு, அரசியல் வேறு, சொந்த வாழ்க்கை வேறு அப்படின்னு எல்லாவற்றையும் பிரித்து பார்க்கிற ஒரு மனநிலையும் அதற்கு ஆதரவான ஒரு சூழலும் ஒருவேளை இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா அப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்துற குரல்கள் அதிகமாயிட்டே வருது. எப்படி அதை நீங்க உணர்றீங்களா? ஆமா, இவர் பார்ட் டைம் அரசியல் தான் இருக்கணும். அதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் பயங்கரமா இருக்கு. அதாவது இவங்களுக்கு எல்லாமே பொருளீட்டல்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதைத்தான் அவங்க தன்னை அறியாம வெளிப்படுத்துறாங்க. அவங்க எல்லாரும் பிசினஸ் மேன்ங்கிறத வெளிப்படுத்துறாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, என்கிட்ட தொழில் இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட சொத்து இருக்கு, அதனால நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? அன்றாட காட்சிகளுக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்ல. நான் என்கிட்ட பணம் இருக்கு, அதனால நான் ஊழல் செய்ய மாட்டேன். ஒன்றும் இல்லாதவர்கள் அரசியலுக்கு வந்தால் அவர்கள் கொள்ளையடிப்பார்கள். ஆமா, அதான் ஏற்கனவே சொத்து இருக்கிறவங்க வந்தா கொள்ளையடிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுதான் இதுல நமக்கு கிடைக்கிற நீதி போதனை. அதுதான் நீதி போதனை. வஉசி மாதிரி சொத்தை இழந்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. இவருக்கு சேஃப்டியா சொத்தெல்லாம் 150 கோடி 200 கோடி கிட்ட சேர்த்து வச்சுட்டாராம். அது முறைப்படி உழைத்து சினிமால சம்பாதிச்ச பணமா? சரி, ஓகே. வஉசிக்கு பிறகு கேடிகே தங்கமணி போன்ற இடதுசாரி தலைவர்கள் பலர் அவர்களுடைய படிப்பை லண்டன்ல முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய சொந்த சொத்துக்கள் அனைத்தையும் கட்சி கொடுத்துட்டு கட்சி அலுவலகத்துல ஒரு அறையில தங்கி இருந்த வரலாறுகள் எல்லாம் கண்ணு முன்னாடி இருக்குது.
அப்படி ஏராளமான கதைகள் இருக்கு. கேடிகே தங்கமணின்னு நான் சொல்றது ஒரு உதாரணம். ஏன் பாலு முதல் தூக்கு சுதந்திர இந்தியாவின் முதல் காங்கிரஸ் போட்ட தூக்கு தண்டனை கம்யூனிஸ்ட் பாலு மதுரை உசிலம்பட்டி பக்கம், அவர் தூக்கு தண்டனை அனுபவிக்கும் போது கூட தான் பிள்ளைய கம்யூனிஸ்டா வளங்க, நம்ம கட்சி நம்மள பிள்ளைய பார்த்துக்கும். அதாவது அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறதையும் தன்னுடைய வீடையும் வேறையா பார்க்கல. அவங்க தன்னுடைய அடையாளங்கிறது இந்த கட்சி தானே, அடையாளங்கிறது இந்த கொள்கை தானேன்னு பார்த்து வாழ்ந்தாங்க. அதனால அவங்க அதுக்காக இழக்கிறது, அதுக்காக சிறைக்கு செல்வது, அதனால உயிரே போறத சரி நம்மளுடைய இயல்பு இதுதானே, நம்ம மூச்சு காத்து இதுதானே நினைச்சாங்க. இன்னைக்கு அப்படி அரசியல் பேசிய காலகட்டத்துல இன்னைக்கு நடிகர்கள் நீங்க சொல்ற மாதிரி 5 மணி வரையும் நான் ஓகே ப்ரொஃபஷனா இருப்பேன், நான் கொள்ளையடிக்க மாட்டேன், ஏன்னா இந்த 200 கோடி ஆல்ரெடி நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்குன்னா, அப்ப பொது வாழ்க்கைன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல. எந்த அளவுக்கு தெரியலன்னா இதை இவ்வளவு ஓப்பனா மக்கள்கிட்ட சொல்றோமேங்கிற அளவுக்கு கூட தெரியல. நீங்க சொல்ற மாதிரி தங்கமணி போன்றவர்கள், வஉசி போன்றவர்கள் வாழ்ந்த இந்த வரலாறு அவங்களுக்கு எல்லாம் தெரியல. அரசியலை இப்படி பாக்குறாங்க. ஆனா எந்த அரசியல்வாதியும் இப்படி ஓப்பனா பேசுறது கிடையாது. எம்ஜிஆர் சினிமாக்காரரா இருக்கும்போது கூட அரசியல்வாதியா இருந்தார். ஆனா இவங்க சினிமா விட்டு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட முழு நேர அரசியல்வாதியா இருக்க மாட்டேங்கிறாங்க. அரசியலை மக்களுக்கான சேவை அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் இப்படி சொல்ல முடியாது. ஆமா. இது அடுத்த செய்தியாக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் இயக்கம் அல்லன்னு ரவிக்குமார் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. தினமணியில அந்த இன்டர்வியூ வந்திருக்குது. அதாவது 6 தொகுதிகள் தனி தொகுதிகளாக வாங்க வேண்டியதுதானே, 2 பொது தொகுதிகள் ஏன் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் இந்த தலைப்புக்கான காரணம். அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. 2 பொது தொகுதிகள் வாங்குறது அவர்களுடைய கட்சி தலித் உறுப்பினர்கள் மட்டும் இருக்கக்கூடிய கட்சி அல்ல, பொது உறுப்பினர்களும் இருக்கிறாங்க, அவர்கள் போட்டியிடுவதற்கான தொகுதி அல்லது பொது தொகுதியில தலித் உறுப்பினர்களே போட்டியிடுவார்கள் அப்படிங்கிறதுனால நாங்க வாங்குறோம் அப்படின்னு அந்த இன்டர்வியூல கருத்து கிடைக்குது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்காரு. அவரு ஏதோ கட்சியை நியாயப்படுத்துறதுக்காக சொன்ன மாதிரி தெரியல, ரொம்ப சரியான கருத்து தான் சொல்லியிருக்காரு. இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம நண்பர் ஆளூர் ஷானவாஸ் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. ஊரறிந்த ஊடக முகமாக இருக்கிறார். அவர் தலித் பிரச்சனை என்று அவரை யாரும் விவாதத்து கூப்பிடுறது இல்ல, இஸ்லாமியர்கள் பிரச்சனைன்னு கூப்பிடுறது இல்ல, பொதுவா தமிழர்கள் பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் அவர் பேசுறாரு. அப்ப அவருடைய கருத்துங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கருத்து தானே. இப்ப ஈழத்தமிழர் பிரச்சனையில இருந்து முல்லை பெரியாறுல இருந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாரு. பரமக்குடி துப்பாக்கி சூடா இருந்தாலும் வர்றாரு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டா இருந்தாலும் வர்றாரு. அப்ப தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுங்கிறது தலித் பிரச்சனையா? அப்படி நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அப்ப அவர் பேசுற கருத்துங்கிறது அவங்க தலைவர் திருமாவளவன் கருத்து தானே பேசுறாரு, அதை மீறி அவர் ஒன்றும் பேசலையே. அப்ப ஷானவாஸ் பேசின கருத்து எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுல தலித் பிரச்சனையோ இஸ்லாமிய பிரச்சனையோ ரொம்ப குறைவா தான் இருக்கு. அவர் ஒட்டுமொத்தமா மக்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது அவரை போன்றவர்கள் விடுதலை சிறுத்தையில இருக்கிறாங்க. அவர் ஒரு தலித் இல்லைங்கிற காரணத்துக்காக அவருக்கு ஒரு அங்கீகாரம் மறுக்கப்படுற மாதிரி ஆயிரும்ல, பொது தொகுதி வாங்காத பட்சத்தில். இப்ப அவங்களுக்கு கிடைக்கணும். ஏன் பாலாஜி இருக்கிறாரு, SS பாலாஜி, அவர் தலித் கிடையாது. அவர் அவருடைய சொந்த சமூகத்தோடு எதிர்த்து போராடி விடுதலை சிறுத்தைகளை அவங்க கிராமங்கள்ல வளர்க்கிறார் SS பாலாஜி. அவர் அவர் அந்த கட்சியில இருக்கிறனால அந்த சொந்த சமூகத்தினர் பாமகவோட பல முரண்பாடுகளை நேரடியா சந்திக்கிறாரு. இந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒருவரை அவர் தலித் இல்லைங்கிற காரணத்துக்காக அவருக்கு அங்கீகாரத்தை மறுக்க முடியுமா? அதனால விடுதலை சிறுத்தைகளும் தலித்துகள் கட்சி இல்லை அப்படிங்கிறது ஒரு உதாரணமா தான் ஷானவாஸ், SS பாலாஜி போன்றவங்களை பார்க்க முடியும். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம மீடியாங்கனால இவங்க 2 பேர் மட்டும் நமக்கு தெரியுது. பலர் அவங்க முக்கிய பொறுப்புகளே இன்னும் இஸ்லாமியர் யூசுப் இருக்காரு, கட்சியினுடைய பொருளாளரே ஒரு நான் தலித்து தான். அப்ப இப்படி அவங்க செயல்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பொது தொகுதி ஏன் கேட்பதே சரியில்லை. பொது தொகுதியும் வாங்குவதற்கு தகுதியான அந்த கேள்வியில இருக்கிற உளவியலே சிக்கலானது. அவங்கள ஏன் அதுக்குள்ள அடைக்க பாக்குறீங்க? அவங்க அப்படி இல்ல, நான் சொல்றேன், அப்படி மட்டும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கேட்கறது கூட சரின்னு சொல்லுவேன். அவங்க அப்படி இல்லையே, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, வன்னியர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள நம்ம அப்படி சொல்வதுங்கிறது சரியா இருக்கும்? பதில் சரி, பதில் சரிதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் இயக்கம் அல்ல. அதாவது அவங்க
அடித்தளம் வந்து கட்சி தொடங்கும் போது அடித்தளமாக அவர்கள் இருந்திருக்கலாம். ஆனா இப்போது வந்து அவர்கள் பொதுத்தளத்துக்குள்ள வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பொதுவான மாநாடுகளை அவர்கள் நடத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆளூர் ஷானவாசனுடைய பல விவாதங்கள் வந்து பொதுத்தளத்திலிருந்து அவர் விவாதிப்பதை பார்க்க முடியுது. ஆமா, இறுதியான நிறைய நிறைய பொதுவான விவாதங்களுக்கு முதல்ல ஷானவாஸ் பேரை நீங்களே என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கீங்க. நம்ம இருக்கும்போது ஷானவாஸ் கிடைச்சா பாருங்க. அப்ப வந்து நமக்கு வந்து அது தலித் இஷ்வா இதெல்லாம் நம்ம பாக்குறதே இல்லையே. அப்ப ஷானவாஸ் வந்து நீங்க ஒரு பொது கருத்தாளராக தானே நீங்களே உங்க மனசுலயே பதிஞ்சிருக்கு. ஆமா, நான் அப்படித்தான் அணுக வேண்டும் என்று, எல்லாரும் அப்படித்தான் அணுக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதைத்தான் எல்லாரும் என்ன செய்யணும்னு விரும்புறேனோ அதைத்தான் நான் செய்யறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, அது கட்சி ஆரம்பித்தவர் மலைச்சாமி, அவர் வேற சமுதாயம். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவராக இருக்கிற திருமாவளவனும் வேற சமுதாயம் தான். அந்த வகையில பார்த்தா அங்கிருந்தே அது ஒரு சாதி மறுப்பு, அது ஒரு சாதி கட்சிங்கிற அடையாளத்தை இழந்துருச்சு. காஷ்மீர் தொடர்பான பிரச்சனைகளை பேசுவதற்கு முஸ்லிம்கள் தான் வரணுங்கிற கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்றது இல்லை. அதை வந்து அதை ஒரு தேசிய இனமாக பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் அவர்கள் குறித்து பேசலாம், அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குறித்து பேசலாம். அதை வந்து இந்து முஸ்லிம் பிரச்சனைகளாக சுருக்கி பார்ப்பது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. இது போன்றுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இலங்கைக்கு காஷ்மீருக்காக முதல் குரல் கொடுத்தது முதலமைச்சர் ஆகாத 62 அண்ணா தானே குரல் கொடுத்தாரு. காஷ்மீர் பிரச்சனையை வந்து தன்னுடைய திராவிட நாடு கோரிக்கையும் காஷ்மீர் பிரச்சனையும் ஒண்ணு மாநில சுயாட்சியோட தொடர்புபடுத்தி அண்ணா குரல் கொடுத்தாரு. அவர் முஸ்லீமா ஒரு தடவையும் பார்த்தது இல்லையே காஷ்மீர் பிரச்சனை. ஆமா, ஐநா மனித உரிமைகள் கவுன்சில்ல இலங்கைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேறியது, ஓட்டெடுப்பை இந்தியா புறக்கணித்தது அப்படிங்கிறது ஒரு செய்தி. இது தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால புறக்கணித்திருக்கிறார்கள். இல்லைன்னா இலங்கை அமைச்சர் சொன்னதை போல அவர்கள் இலங்கைக்கு ஆதரவாக போயிருப்பார்கள் அப்படின்னு தமிழ்நாட்டுல தலைவர்கள் எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நம்ம இதற்கு முந்தைய செய்தியை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து தேசிய இனத்தை பற்றி பேச வேண்டிய சூழல்ல இருந்தோம். இப்போ அது நீங்க கொடுத்துட்டீங்க. இல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப மனம் வருந்தத்தக்க ஒரு பிரச்சனை. இது முடியவே முடியாதாங்கிற ஒரு இதுதான் இருக்கு. அதாவது தேசம், நாடு, அரசு இத வந்து நம்ம எதை வச்சு கட்டமைக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம கேள்விக்கு உட்படுத்தணும். தேசம்ங்கிறது இப்படிதான் இருக்கணுங்கிற எந்த கான்செப்ட் எல்லாம் தேவையில்லை. அப்படி பார்த்தா 90களுக்கு முன்னாடி நாங்களாம் இந்த நாடு என்று சொல்லி கொண்டவர்கள் பல நாடுகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க குளோபலைசேஷனுக்கு அப்புறம். அது அமெரிக்கா தலையீடோடையும் நடந்திருக்கு, அமெரிக்காவை எதிர்த்தும் நடந்திருக்கு. அது முதலாளித்துவ சார்போடையும் நடந்திருக்கு, எதிர்ப்பு மனநிலையில் நடந்திருக்கு. சில நாடுகள் மதங்களின் அடிப்படையில் அவங்க பிரிந்து போவதற்கு ஆதரவு இருக்கு. அது யூதர்களா இருக்கலாம், இஸ்லாமியர்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம். அந்த மாதிரியான அடிப்படையிலும் நடந்திருக்கு. ஆனால் இங்க ஈழம்ங்கிறது என்னவா இருக்குன்னா ஒரு தேசிய இனத்தின் குரலாகவும் அவங்க தனித்து போகக்கூடிய அல்லது அவங்களுக்கான ஒரு சுயதன்ய உரிமைக்கான போராட்டமா இது இருக்கு. இந்த நிலையில் ஒரு இத்தனை லட்சம் மக்கள் இறந்துருக்கிறாங்க, சரியான எண்ணிக்கை இதுவரையும் தெரியல. அந்த மக்கள்ல என்ன நடந்துச்சு? இப்ப வந்து தமிழீழம் தனியா போறதுக்கான வாக்கெடுப்பு கிடையாது, இனப்படுகொலைன்னு ஒப்புக்கொள்ளக்கூடிய வாக்கெடுப்பும் கிடையாது. அங்க ஒரு கிரைம் நடந்திருக்கு. அங்க வந்து ராஜபக்சே இப்படி ஒண்ணு பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விசாரிக்கிறதுக்கு 11 ஆண்டுகளா போராடுறாங்க. தமிழீழத்தை ஏற்கிறோம், மறுக்கிறோம், தமிழீழம் ஒண்ணு அமைஞ்சா அவங்க சரியா இருப்பாங்களாங்கிற விமர்சனங்கள்லாம் 2ஆம் பட்சம். அதுக்குள்ள போவோம். முதல்ல இத்தனை பேர் செத்து போயிருக்கான்பா, அவனை என்னன்னு விசாரிப்பாங்கிறதுக்கு இங்க நாதி இல்லாம இருப்போங்கிறதா கொடுமை. இதுல என்னன்னா நம்மகிட்ட இருந்து எவ்வளவோ தொலைவில் இருக்க சில நாடுகள்லாம் இது ஒரு போர் குற்றம்னு அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஜினோசைடுன்னு அங்கீகரிக்கல, இனப்படுகொலைன்னு அங்கீகரிக்கல, குறைந்தபட்சம் போர் குற்றனாவது அனுமதிச்சு இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்தியா வந்து அதை கூட நமக்கு இது பண்ண மாட்டேங்குது. அவங்க நாட்டுக்குள்ள போய் மனித உரிமை அமைப்புகள் என்ன ஏது நடந்துச்சுன்னு விசாரிக்க கூட அனுமதிக்க கூடாது ராஜபக்சே குரலை தான் நம்ம இந்தியாவும் சொல்லுது. இது எந்த அளவுக்கு நம்ம மோசமா இருக்கோம். அதாவது இந்த தமிழன்னு சொல்லி ஒரு நாடோ ஒரு கூட்டமோ இருந்தா ஆதரிக்க ஆள் இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கு. ஏதோ ஒரு காலத்துல இந்திரா காந்தி, எம்ஜிஆர் எல்லாம் பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு அமெரிக்க எதிர்ப்பு அரசியல் அல்லது இந்திய விரிவாதிக்க அரசியல்னு ஏதோ ஒரு அரசினுடைய சார்பு நலனுக்காவது பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சீன சார்பு, அமெரிக்க சார்புங்கிற எல்லாவற்றையும் கடந்து கைவிடப்பட்ட ஒரு இனமா வந்து ஈழத்தமிழர்கள் போயிட்டாங்கிறது தான் இதை வந்து
காமிக்குது. கொஞ்சம் ஈழத்தமிழர் அரசியலை இவங்களும் ஒரு சர்வதேச அரங்கில கொஞ்சம் சரியா கொண்டு போயிருக்கலாமோ, ஒரு அரசுகளுடன் இந்தியா மாதிரி அரசுகளுடன் கொஞ்சம் நல்ல ஏதோ ஒரு லாபி பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்ப நமக்கு தோணுது, எப்படியா சரி செய்யணும்னு. ஏன்னா திருப்பி திருப்பி அடிப்படைவாத சக்திகள் ஈழத்தமிழர் பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. சிவசேனா ஆதரிக்க போறேன், அவங்க வந்து நம்ம காஷ்மீருக்கு ராணுவத்தை அனுப்பணும், இங்க உள்ள காஷ்மீர்களை அழிக்க நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சிவசேனா பால் தாக்கரே ஒரு முறை சொன்னார். சோ இப்படித்தான் எல்டிடியை பத்தியான விஷயங்கள் போயிருக்கே ஒழிய சரியான அணுகுமுறையோட இன்னும் ஒரு இந்திய அதிகார வர்க்கத்தோட உரையாடல. இந்திய அதிகார வர்க்கமும் ஒரு கைப்பாவையா அவங்கள பயன்படுத்திதான் பார்க்குது. ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஒருபோதும் சிங்களர்களும் இலங்கையும் இந்தியாவுக்கு சார்பா இருந்ததும் இல்லை, இருக்க போறதும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எப்படினாலும் பௌத்தங்கிற அடிப்படையிலும் ஏதோ ஒரு அடிப்படையிலும் சீனாவோட தான் நெருக்கம் காட்டுவாங்க. தேவை ஏற்பட்டா அவங்க அமெரிக்காவோட நெருக்கம் காமிப்பாங்க. இப்ப ரணில் விக்ரமசிங்க வந்தா அமெரிக்கா சார்பு எடுப்பாரு, ராஜபக்சே வந்தா சீன சார்பு எடுப்பாரு, இப்படிதான் பேசுறாங்க. சோ எந்த விதத்திலயும் அவங்க இந்தியாவுக்கு சார்பா இருக்க போறது இல்ல. இருந்தாலுமே இந்தியா வந்து ஈழத்தமிழர்களா சிங்களமான்னு பார்த்தா சிங்களர்களையே அவங்க வந்து சார்ந்து இருக்கிறாங்க. நம்ம பெரிய நாடு, அது ஒட்டுமொத்தமா சுண்டக்கா நாடு. இருந்தாலும் இந்தியா வந்து தமிழர்களை வந்து அந்த அளவு கூட ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. ஒரு தனக்கு ஒருபோதும் பயன்படாத சிங்களர்களை பகைத்துக் கொள்ள கூட தயார் இல்லாம இருக்கிறாங்க. அப்படி இந்த நேரத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தமிழர்களுக்கு மதமே இல்லை. இது மட்டும் ஒரு இஸ்லாமிய நாடா இருந்தா குறைந்தபட்சம் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம இஸ்லாமிய நாடுகளாவது ஏதாவது ஒரு வகையில காப்பாத்திருக்கோம். இதை கேட்கலாம், ஒரு லாபி பண்ணலாம். கிறிஸ்தவ நாடுங்கிற மாதிரி அடையாளத்தோட இருந்தா அந்த அடிப்படையா கேட்கலாம். இப்ப தமிழர்கள் மதம் இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒரே இந்து நாடுன்னு இவங்க அறிவிச்சுக்கிறது இந்தியாவும் நேபாளம் மட்டும்தான். இந்தியா இந்து நாடு இல்ல. பட் இப்ப ஆட்சி செய்யறவங்க அந்த கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அங்க சார்ந்ததெல்லாம் சிவன் தான். என்ன அழிப்புக்கு உள்ளான சூழல்ல ஒரு நாடு தனக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிற நாடு வந்து முதலாளித்துவ நாடா, கம்யூனிஸ்ட் நாடா, சோசியலிச நாடா, இந்து நாடா, முஸ்லிம் நாடா, யூத நாடா அப்படின்னு எல்லாம் பார்க்க முடியாது. ஒரு இனம் பூனை கருப்பா இருந்தான்னு சிவப்பா இருந்தான்னு சுண்டலிய பிடிச்சா சரி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலையில யாராவது ஆதரவு கொடுத்து நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு விசாரணை, நீதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற சூழல்ல தான் இருக்குது அங்க இருக்கக்கூடிய சூழல். ஆனா ஒரு வரலாற்று கடமையை நாம செய்யாம தவற விட்டு விட்டோம். நான் இப்ப உள்ளவங்க இந்துக்களுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுல இந்துன்னு ஒரு மனித இனத்தை ஒருங்கிணைப்பு கிடையாது. அது இவங்க வந்து இந்திய குடிமக்களா தான் பார்க்கணும். சரி, இங்க வந்து இந்துன்னு அரசியல் செய்யறாங்க, நேபாளத்தை இந்து நாடுன்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. அங்க செத்து போனதுல 90 விழுக்காடு இந்துக்கள் தானே. இவங்க லாங்குவேஜ் படி பார்த்தா சிவனை கும்பிடுறவங்களும் முருகனை கும்பிடுறவங்க தானே பாதிக்கப்பட்டாங்க. ஒரு தயவுசெய்து மன்னிக்கணும், குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். கருத்து மாறுபாட்டையும் நான் வந்து உங்கள் மீது உள்ள அன்போடு மரியாதையோடு சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஒரு வாதத்துக்காக கூட அந்த மாதிரி வாதங்களை முன்வைக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களுடைய லாங்குவேஜ் சொல்றேன். உண்மையிலே இவங்க என்ன சொல்றாங்க, இந்துங்கிறாங்களே, நம்ம என்ன சொல்றோம், தமிழருங்கிறோம். இவங்க அப்படி கூட பார்க்க வேணாம். அங்க ராஜபக்சே இடிச்சதெல்லாம் சிவன் ஆலயம், முருகன் ஆலயத்தை தான் இடிக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்க தானே பாதி. இப்ப உண்மையிலேயே இவங்க இந்து சென்டிமெண்ட், இந்து கடவுளை பத்தி இவ்வளவு பேசுறாங்களே இந்தியா முழுக்க, ராமர், கிருஷ்ணர், சிவன், அந்த பக்தர்கள் தானே செத்து இருக்கிறாங்க. இவங்க அப்படி கூட அதை அணுகலையே. அப்ப அந்த சென்டிமெண்ட் பொய்யுங்கிறேன் நான். இவங்க உருவாக்குற இந்துங்கிற கற்பிதமும் உண்மை இல்லைங்கிறேன். அப்படி ஒரு அதுவும் உண்மை இல்லைங்க. வேறு பல உண்மைகள் இல்லாம இருக்குது. இந்திய அரசு வந்து ஒரு விஷயத்தை அணுகும் போது சாதி, மதம், இனம், மொழி, வாழும் பகுதி போன்ற எதையுமே கருத்தில் கொள்ளாது அப்படிங்கிற அரசமைப்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால எந்த பிரச்சனையையும் இது முற்போக்கா இருந்தா மகிழ்ச்சி, அவ்வளவு முற்போக்கா இருந்தா மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ஜீவா, காலையில இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சார், நன்றி சார், மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்களுடைய வீடியோ உங்களை நேரடியாக வந்து சேரணும்னா ஜென்ரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர்வதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.